ஹாய் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்குதுங்களா? நல்லா இருக்குதுயா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, நான் புதிய நெட்வொர்க்கு மாறினேன், எதனால மாறினேன் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் என்னெல்லாம் ஃபோன் யூஸ் பண்ணேன், என்னெல்லாம் சிம் எல்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ நல்ல சுவாரஸ்யமாக இருக்குது, நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இடையில அடிச்சு விட்டு, அதாவது ஸ்கிப் பண்ணெல்லாம் பார்ப்பீங்கல்ல, அப்போ வந்து பாதி புரியாமல் போயிடும். அதனால ஆரம்பத்திலே ஃபுல் வீடியோ பார்த்தா கிளியராக புரியும் எதனால நான் இந்த புதிய நெட்வொர்க்கு மாறினேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிளியராக புரியும். அதனால ஃபுல்லாக பாருங்க மக்களே. பின்ன நம்ம வீடியோக்குள்ளே போக முன்னாடி ஒரு லைக் போடுங்க, அப்படியே சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. நம்ம இந்த வீடியோக்குள்ளே போமா இப்போ மக்களே. ஃபர்ஸ்ட் ஆனால் சிம் யூஸ் பண்ணது என்ன சிம்னா ஒடாஃபோன், அதாவது ஹெச் சிம்னு சொல்லுவேன்ல. அது எத்தனாம் கிளாஸில் நான் அந்த சிம் வாங்கினேன்னா 11ஆம் கிளாஸ்லேருந்து வாங்கினேன். அந்த சிம் எடுத்தது முதல் சிம்மு தான் எனக்கு கிடச்சி. அதுக்கப்புறம் தான் ஃபோன் கிடச்சி. அது என்ன ஃபோன் தெரியுமா? நோக்கியாவில் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோன் உண்டுல்ல, முன்னாடி அதுதான் நல்ல ஃபேமஸாக இருந்து. அந்த ஃபோன் தான் எனக்கு கிடச்சி. அந்த ஃபோனில் ஒரு காமெடி உண்டு. என்னன்னா, அந்த ஃபோனை சுற்றி லைட் எரியும், அப்படி நம்ம செட் பண்ணி வைக்கலாம். யாராவது இப்போ ஃபோன் பண்ணிச்சுமா, நம்ம இந்த ஃபோன் எல்லாம் அந்த மாதிரி வராது. யாராவது ஃபோன் பண்ண உடனே நம்ம இப்படி வச்சுருக்கேன், இந்த இடத்துல அவ்வளோ சுற்றி சீரியல் லைட்டு போல எரியும், அப்படி செட் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா அது நல்லா பிடிச்சி நிறைய நாள் அந்த ஃபோன் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட அந்த ஃபோன் என்கிட்ட 6-7 வருஷமா இருந்து. அப்போ அந்த ஒடாஃபோன் சிம் எடுத்தேன். நான் ஒடாஃபோன் சிம் எடுத்த நேரம் ஹெச் சிம். அந்த ஹெச் சிம் எடுத்த நேரம் 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா 9 ரூபாய் ஏறும். அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே இருந்து. அந்த ஹெச் சிம் எடுத்த நேரம் நல்ல டவரா இருந்து, நம்ம ஒரு ஆள்கிட்ட பேசும்போதெல்லாம் கிளியரா கேட்கும். கொஞ்ச நாள் போக போக விட்டு கேட்க, இங்கடா இந்த டவர் கிடைச்சா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலயா கொண்டு போனோம் அந்த சூழ்நிலை வந்து. ஆனா அந்த ஹெச் சிம் எப்படி திரும்ப எல்லாருமே நல்லா விரும்பி வாங்கினது, ஒரு டாக் எங்க வீட்டுல இன்னைக்கு சாண்டி டோரா ஒடாஃபோன் டாக்னு சொல்லுவேன்ல, அந்த டாக் விளம்பரம் வந்த உடனே இந்த ஹெச் சிம் வந்து நல்ல பாப்புலர் ஆச்சு. யாரு பார்த்தாலும் ஒடாஃபோன் சிம் அப்படி எடுத்துட்டே இருந்தேன். ஏன்னா அதுல வந்து அவங்க வந்து நிறைய இதெல்லாம் கொடுத்துட்டே இருந்தாங்க, அன்லிமிட்டட் நிறைய கொடுத்துட்டே இருந்தாங்க. இந்த விளம்பரம் ஒரு படம் பார்த்தா அதுக்கு 4-5 வரும் ஒடாஃபோன் டாக வச்சு. எங்க வீட்டுல நிக்குது 2 சாண்டி டோரா. எனக்கு பார்க்கும்போது அண்ணு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தது இந்த ஹெச் சிம்ல அப்படின்னா ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் இந்த டவர் கொஞ்சம் குறைஞ்சா உடனே நான் இந்த சிம்ல இருந்து மாறினேன். ஹெச் சிம்ல இருந்து மாறி ஏர்செல் சிம்முக்கு போனேன். ஆனா அதே ஃபோன் தான் நான் யூஸ் பண்ணேன், அதே நோக்கியா பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோன் தான் நான் யூஸ் பண்ணேன். ஏன்னா ஃபோனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, யாருக்கு பிரச்சனை, இந்த சிம்முக்கு தான் பிரச்சனை. அப்ப சிம்மு அதுல இருந்து மாறி ஏர்செல் வந்தேன். ஏர்செல் அந்த நேரம் நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்து. நான் 12th படிக்கும் போது 1 வருஷத்துலயே நான் சிம் மாறியாச்சு. 12th படிக்கும் போது ஏர்செல் மாறினேன். ஏர்செல்ல எனக்கு பிடிச்ச ஒரு ஆஃபர் வந்து ஜோடி சிம்னா 2 அணா இப்படி சேர்ந்து இருக்கா. லாஸ்ட்ல ஒரே ஒரு நம்பர் தான் வித்தியாசமா இருக்கு. 2 சிம்முக்கு விலைய 150 ரூபா அப்படின்னு. சரி நம்ம வாங்குவேன்னு சொல்லி வாங்கினேன். அதுல என்ன இன்னொரு பெனிஃபிட்ஸ்னா, அந்த ஜோடி டு ஜோடி சிம் இருக்குல்ல, 2 சிம் எப்ப வேணாலும் நம்ம பேசலாம், அன்லிமிட்டட் அந்த மாதிரி இருந்து. பைசா போடணும், ஒரு மாசம் இவ்வளவு ரூபாய் போட்டா அன்லிமிட்டட். அது தீர்ந்து 12 ரூபாய்க்கு போட்டியேன்னா 12 மணிக்கூர் நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் கடலை போடலாம். முன்னாடி நம்ம அந்த கடலை தானே போடும், இப்படி வாட்ஸ்அப்போ எதுவுமே இல்லை. நான் எல்லாம் படிக்கும்போது இந்த வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் உண்டு, நம்ம அவளை யூஸ் பண்ணாது. ஏன்னா ஏட்டாவது ஒரு ஆள்கிட்ட தான் இந்த ஃபோன் இருக்கு, நம்மள்ட்ட நார்மல் ஃபோனு தானே இருக்கும், பட்டன் ஃபோனு அந்த மாதிரி தான் இருந்து. அப்போ இந்த எங்கடா நமக்கு இந்த அன்லிமிட்டட் கிடைக்கும் கடலை போடக்கு, யாரை பார்த்தாலும் ஒரு இடத்துல இருந்து இப்படி கடலை போட்டுட்டே இருக்கணும். இப்போ சோப்பட்டி எடுத்து இப்படி தட்டியது, இப்படி தடவுணும், சோப்பட்டி எடுத்து வெத்தலை தடவியது போல தடவுணும். உண்மைதானே மக்களே, 100க்கு 100 இது உண்மை. 90s கிட்ஸ் உள்ள எல்லாருக்குமே இது தெரியும். ஏன்னா எல்லாரும் இதெல்லாம் கடந்து தான் நம்ம வந்தது. அப்போ இந்த ஏர்செல்ஸ்ல அப்படி ஒரு இது இருந்தா சரி நம்ம ஏர்செல் மாறும். ஏன்னா ஸ்கூல்ல உள்ள பிள்ளைங்க சொன்னாங்க, இப்படி ஏர்செல்ல நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டிருக்கு, அப்போ நீ அது வாங்க அப்படின்னு. அதுக்கு வந்தேன். அதுல இன்னும் நம்பர் வந்து லாஸ்ட் ஒரு நம்பர் தான் வித்தியாசமா இருக்கான். ஒரு சிம்ல 7 இருந்தா இன்னொரு சிம்ல 6 இருக்கா. அந்த நம்பர் நான் சொல்லேன். இப்போ
9095327787 ஒரு நம்பர். இன்னொரு நம்பர் 9095327786. இந்த நம்பர் தான் மக்களை என்கிட்ட இருந்த நம்பர். ஆனா இப்போ நான் அதை மிஸ் பண்ணேன். ஏன்னா அந்த நம்பர் இடையில கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணாம இருந்தேன்னா அது இப்ப வேற ஒருத்தவங்கள்ட்ட இருக்கு. நம்ம இத்தனை வருஷம் நம்ம அந்த நம்பர் யூஸ் பண்ணலாம், தன்னாலே அது கட் ஆகும். நான் அந்த நம்பருக்கு இப்போ ஃபோன் பண்ணுவேன், இன்னொருத்தவங்க எடுப்பாங்க, வெளி ஸ்டேட்ல உள்ளவங்க எடுப்பாங்க. இந்த ஏர்செல் சிம்மு என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் பக்கத்துலேயே இருந்து ரீசார்ஜ் பண்ணி 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 ஃப்ரெண்ட்ஸ்டையும் சரி எல்லாட்டுமே பேசிட்டு அந்த நம்பர் என்ன நல்லா பிடிச்சி ஃபேவரட் நம்பராக இருந்தேன். அந்த சிம் என்கிட்ட இப்போ இருக்கு மக்களே, ஆனால் யூஸ் ஆகலை. அதுக்கப்புறம் என்னன்னா ஏர்செல் கொஞ்சமா ரேஞ்ச் போயிட்டே இருக்கும், டவர் ப்ராப்ளமா இருந்து. இப்போ எங்க ஏரியா உள்ள ஏரியாவாக்கம். அப்போ என்னன்னா சிலப்போ ரேஞ்ச் இருக்கும், மழை நேரம் இருக்காது. மழை நேரம் ஒரு பாயிண்ட் கூட அதுல காட்டாது. ஒரு ஆத்திரத்துக்கு ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணாலும் பண்ண முடியாது. அப்படி இருந்தா சரி இனி நம்ம இந்த ஏர்செல் மாறணும் அப்படின்னு தோணுச்சு. அப்போ அந்த சிம் அடுத்து ஒதுக்கி வச்சுட்டு நான் காலேஜ் 3rd இயர் படிக்கும்போது ஏர்டெலுக்கு மாறினேன். ஏர்டெல்லு நல்ல டவராக இருக்கு. அப்போ ரேட்டு கொஞ்சம் குறவுன்னு சொல்லிச்சுன்னா அப்போ நம்ம என்னன்னா முன்னாடி நம்ம இந்த சிம் எல்லாம் எடுத்த நேரம் மாதம் இவ்வளோ ரூபாய் போடணும் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. இப்போதான் அந்த ஸ்கீம் வந்தது. முன்னாடி ஒரு வருஷத்துக்கு அந்த பிளான் இருக்கு தெரியுமா, 99 ரூபா போட்டால் 12 மாதம் நம்ம அந்த சிம்மை யூஸ் பண்ணலாம், கட் ஆகாது. அப்போ சரி நம்ம இந்த ஏர்டெல் மாறுறோன்னு ஏர்டெல் மாறியாச்சு. ஏர்டெல் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கூட யூஸ் பண்ணல மக்களே. திடீர்னு ரேட்டு ஏறிச்சு, டவர் சுத்தமாக சரியில்லை. மழை நேரமும் சரி எந்த நேரமும் டவர் சரியே இல்லை. சரி இனி நமக்கு இந்த ஏர்டெல் வேண்டாம், அதையும் ஒதுக்கி வச்சாச்சு. எத்தனை சிம்முன்னு பாருங்க. ஏர்டெல்ல டவர் கொஞ்சம் கம்மியானது பிஎஸ்என்எலுக்கு மாறினேன். பிஎஸ்என்எல் அந்த நேரம் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தேன். ஏன்னா நிறைய ஆஃபீஸ் எல்லாம் போயிட்டு இருந்தா எல்லாருமே பிஎஸ்என்எல்ல மாறினாங்க. ஏர்டெல் டு பிஎஸ்என்எல் அந்த மாதிரி மாறினாங்க. அப்போ 2 ஃபோன் இருக்கு, நம்மளும் ஒரு சிம் வாங்குவேன்னு சொல்லி அன்னைக்கு சும்மா ஒரு கடைக்கு போனேன். அங்க போனா ஒரு ஃபேன்சி நம்பர் இருந்து அதை பார்த்தது எனக்கு இந்த நம்பரை நம்ம எடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன் மனசுல. ஆனா அன்னைக்கு என்கிட்ட ப்ரூஃப் எதுவுமே கிடையாது. அப்ப நான் அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த நம்பரை நீங்க ஒதுக்கி வைங்க, நான் நாளைக்கு எடுக்கேன் அப்படின்னு. அவங்கள அதே போல அந்த நம்பரை ஒதுக்கி வச்சாங்க. ஒதுக்கி வச்சுட்டு நாளைக்கு நான் எனக்கு ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து சிம்மு வாங்கினேன். சிம்மு வாங்கினது அவங்க சொன்னாங்க 5 ரூபாய்க்கு போட்டா போதும் லைஃப் டைம் ஃப்ரீன்னு சொன்னாங்க. 5 ரூபா தானா அப்படின்னு சரி பின்ன இதை வாங்குன்னு சொல்லி பிஎஸ்என்எல் வாங்கினேன். பிஎஸ்என்எல் வாங்கிட்டு நம்ம அது ஃபர்ஸ்ட் நம்ம அந்த சிம் ஆக்டிவேஷன் எல்லாம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் ஃப்ரீ கால் எல்லாம் இருந்து மற்ற சிம்ல எல்லாம் கிடைக்கல. ஆனா இதுல அரை மணிக்கூர் ஃப்ரீ, பிஎஸ்என்எல் டு பிஎஸ்என்எல் நம்ம யார்கிட்ட பேசினாலும் ஃப்ரீ, அந்த மாதிரி எல்லாம் இருந்து இத்தனை செகண்ட் என்னால எனக்கு அது நல்லா பிடிச்சு. நம்பர் வேற ஃபேன்சியா இருந்தா சரி இன்னொரு மொபைல் இருக்குல்ல அந்த பிளாக்பெரி மொபைல இந்த சிம்மை போட்டு வச்சிருந்தேன். அடுத்து நம்ம இது கார்டு உண்டு தெரியுமா, டாப் அப் கார்டு ஒரு சின்ன இதாக இருக்கு, இப்படி கை வச்சு சொரண்டி ஒரு 16 நம்பர் இருக்கு. அதை நம்ம போட்டோன்னா நமக்கு ரீசார்ஜ் ஏறாம். முன்னாடி எல்லாத்துக்குமே கார்டு உண்டு, பிஎஸ்என்எல் கார்டு, வோடாஃபோன், எதுக்கு எடுத்தோம் 10 ரூபாய்க்கு எல்லாம் கிடைக்கும். ஆனா இப்ப நம்ம இருக்கிறதுல 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண முடியுமா, முடியாது. முன்னாடி 10 ரூபா 20 ரூபா இப்படி பண்ணா நிறைய ரூபாய் ஏறும். 10 ரூபாய் பண்ணா 8 ரூபாய் ஏறும், 20 ரூபாய் பண்ணா 14 ரூபாய் ஏறும். எல்லா சிம்லயும் அந்த மாதிரி ஏறிட்டு இருந்து லோன் எடுக்கலாம். இப்ப நம்ம போன்ல பைசா இல்லை, தீந்து நம்ம கையில இப்ப பைசா இல்லை. அப்போ நமக்கு ஃபோன் பேசலாம், உடனே கஸ்டமர் யாருக்கு ஃபோன் பண்ணி இந்த இப்படியே நம்ம சொல்லி ஒரு லோன் எடுக்கலாம். லோன் எடுத்தா 2 ரூபா கூட பிடிப்பான், நம்ம அடுத்த ரீசார்ஜ் பண்ணப்ப கூட பிடிப்பான். ஆனா இப்ப அந்த ஸ்கீம் எதுவுமே கிடையாது. முன்னாடி இது பிஎஸ்என்எல் இருந்து ஏர்செல் இருந்து எல்லா சிம்லயும் இருந்து, ஆனா இப்ப இது ஒரு சிம்லயும் இல்லை. அடுத்த பிஎஸ்என்எல் நல்லா தான் போயிட்டு இருந்து, கொஞ்சம் கிட்டத்தட்ட 4 வருஷமா பிஎஸ்என்எல்னா நல்லா தான் இருந்து, டவர் எல்லாம் அப்படி நீட்டா இருந்து. அது அப்புறம் ஒரு பிரச்சனை தானே, பைசா பிரச்சனையே இல்லை, பைசா எல்லாம் நார்மல் ரேட்ல தான் இருந்து, பைசா எதுவுமே கூட்டல. என்னன்னா யாராவது ஃபோன் பண்ணுவாங்க பாருங்க, ஃபோன் பண்ணா அவங்க சொல்லுவணும் உனக்கு நான் ஃபோன் பண்ண ஏன் எடுக்கலைன்னா, ஆனா இங்க வந்திருக்காது, ஃபோன் வந்திருக்கவே செய்யாது. அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் ப்ராப்ளம் இருந்து. அடுத்து யாராவது ஃபோன் பண்ணா பிஸின்னு வரும், ஆனா நம்ம பிஸியா இருக்காது, ஆனா பிஸின்னு அது காமிச்சோம். அந்த மாதிரி பிரச்சனையா இருந்தா அப்ப நிறைய பேர் பராதி சொல்லிச்சுனா, நீ ஏன் என் ஃபோன் எடுக்கல, எப்போ பார்த்தாலும் உனக்கு பிஸின்னு வருது அப்படின்னா எனக்கு இல்லையே. அடுத்து நிறைய நாள் கஸ்டமருக்கு எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டேன், இப்படி ப்ராப்ளம் இருக்கு, அது நாங்க சரி பண்ணி தாரோம் மேடம் அப்படின்னு சொன்னாங்க.
அடுத்து மேரேஜ் ஆன ஃபர்ஸ்ட் முதல் வருஷமா அதே எனக்கு பிஎஸ்என்எல் சிம் தான் நான் வச்சிருந்து. அதுக்கு பிறகு இந்த ப்ராப்ளம் வந்து திரும்ப நான் என்னத்துல மாறினேன்னா ஜியோக்கு மாறினேன். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா நான் ஜியோ தான் வச்சுட்டு இருந்தேன். ஆனா ஜியோ எடுத்த நேரம் ஜியோ கூட ஒரு ஃபோன் உண்டுல, ஜியோ பட்டன் ஃபோன், அந்த ஃபோனை கூட தான் அந்த சிம்மை நான் எடுத்தேன். கொஞ்ச நாள் கழிஞ்சு எனக்கு இந்த ஜியோ பட்டன் ஃபோன் வந்து நாசம் ஆச்சு. பேசியது கேட்காது. இப்போ நீங்கள் பேசியது எனக்கு கேட்காது, நான் பேசியது உங்களுக்கு கேட்காது, அந்த மாதிரி இருந்து சரி இனி அந்த சிம்மை எடுத்து நம்ம இதில் போடலாம் அப்படின்னு பார்த்தாக்கல சொன்னாங்க அந்த சிம்மு ஜியோ ஃபோனில் மட்டும்தான் ஒர்க் ஆகும், வேற ஃபோனில் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லியிருந்தேன். அடுத்து திரும்பவும் ஜியோ தான் ஒரு நம்பர் வாங்கி டச்சு மொபைலில் போட்டு யூஸ் பண்ண. அந்த நேரம் ஃப்ரீ காலெல்லாம் இருந்து ஒரு ஆள்கிட்ட ஒரு மாதம் எல்லாம் ஃப்ரீ காலு ஃப்ரீ நெட் எல்லாம் கொடுத்துணுமா நல்லா போயிட்டு இருந்து. ரேட்டும் கொஞ்சம் நல்ல கம்மியாக இருந்து. ஒரு மாதம் நம்ம 99 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் 1.5 GB நெட்டும் கிடைக்கும், அன்லிமிட்டெட் காலம் கிடைக்கும். அப்போ அந்த ஜியோ தானே பெஸ்ட்டு அந்த நேரம். அப்போ ஜியோ வாங்கினேன். இதெல்லாம் எனக்கு கல்யாணம் முடிஞ்சு பிள்ளை எல்லாம் பிறந்த பிறகு தான். இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் அது நடந்தது. அதுக்கு பிறகு ஒரு வருஷம் கழிஞ்ச பிறகு 99 ரூபாய்க்கு ரீசார்ஜ் இருந்தது 129 ரூபா. அது 1.5 GB இருந்தது 1 GB மாத்தியாச்சு. எத்தனை நாள் 99 ரூபா இருந்தில்ல, அது ஒரு மாசம் கரெக்டா 30 நாள் இருந்தா. இந்த 129 ரூபா மாத்தினது 28 நாள் ஆச்சு. அடுத்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் ஆகல, திரும்ப 149, அதே 1 GB தான் 28 நாள் இருந்தது 26 நாள் ஆச்சு. அப்படி டெய்லி சரி 149 தானே போடுவேன்னு சொல்லி போட்டேன். அப்படி கொஞ்ச நாள் 2 வருஷம் போயிட்டு இருந்து திரும்ப கணக்கு கூட்டி பார்த்தேன். இப்படி நம்ம பண்ணதுக்கு ஒரு வருஷமா போடலாமே, அதான் லாபம் அப்படின்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு நெட் பேக்கும் அந்த ஃபோன் நம்ம ஹால் விதமா சேர்த்து போட்டேன். அப்படி கிட்டத்தட்ட போட்டேன்னா ஒரு வருஷம் முடிஞ்சு, இப்போதான் முடிஞ்சு, போன வாரத்தில் முடிஞ்சா. அப்போ நான் ரீசார்ஜ் பண்ண போனேன். போனாக்குல ஒரு மாசத்துக்கு அவங்க கேட்கணும் 300 ரூபா, 1.5 GB 1 GBக்கு அன்லிமிட்டெடுக்கும் 300 பக்கத்தில் வந்து. அப்போ நான் யோசிச்சேன், அன்னைக்கு 150 ரூபா தான், எவ்வளோ ஒரு மடங்கு கூடி இருக்கு. இந்த ஒரு வருஷத்துல 150 இருந்தது 300 ரூபா இருக்கு. அப்போ இந்த ஜியோ நம்ம யூஸ் பண்ணியதுல எவ்வளோ நஷ்டம்னு பாருங்க. இதே நம்ம பிஎஸ்என்எல் எடுத்தா இதுல வந்து இந்த அளவுனா இல்லை. சரி இனி நம்ம இது எப்படி எனக்கு இது மாற்ற உள்ளதா, ஏன்னா இல்லைன்னா சிம்மு கட் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ என் ஹஸ்பண்ட் சொல்லிச்சுன்னா நம்ம இதே நம்பரை வச்சு நம்ம பிஎஸ்என்எலுக்கு மாறுவோம் அப்படின்னு. அப்படிதான் மக்களை நான் இந்த புதிய நெட்வொர்க்கு மாற்றினேன். எதுக்கு மாறினேன்னா இந்த பிஎஸ்என்எலுக்கு மாறினேன். அதே நம்பர் தான், நான் ஜியோவில் என்ன நம்பர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேனோ அதே இதுதான் இந்த புதிய பிஎஸ்என்எல் டவருக்கு மாறினேன். இப்போ நம்ம எதாக இருந்தாலும் சரி, ஏர்டெல்லாக இருந்தாலும் சரி, யார் ஐடி ப்ரூஃபில் நம்ம எடுக்குதோ அதே ஐடி ப்ரூஃபை நம்ம கொடுத்து வேற புதுசாக உள்ள நெட்வொர்க்கு நம்ம மாறலாம். அதே நம்பர் நமக்கு கிடைக்கும். சிலவங்க நினைப்பாங்கல்ல, நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க நம்பரு நம்ம இன்னொரு நெட்வொர்க்கு போனால் கிடைக்காது அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை மக்களே, இப்போ நான் ஒரு ஏர்டெல் சிம் எடுத்தேன், எனக்கு ஃபோட்டோ எனக்கு ஆதார் கார்டை வச்சு நான் எடுத்தேன்னா எனக்கு இப்போ ஏர்டெல் பிடிக்கல, நான் வேற பிஎஸ்என்எல் மாறியேன்னா எனக்கு ஃபோட்டோ எனக்கு ஆதார் கார்டும் கொடுத்தா போதும், அதே நம்பரில் நமக்கு ஒரு வாரத்தில் மாற்றி தருவணும். அப்படி தான் நான் இந்த பிஎஸ்என்எல் சிம் எடுத்தேன். இன்னைக்கு தான் மக்களை எடுத்தேன். ரீசார்ஜ் பண்ண போகும்போது இன்னைக்கு தான் எடுத்தேன். இனி 2 நாள் கழிஞ்சு அவங்க ஃபோனில் யூஸ் பண்ண சொன்னாங்க. இதுக்கு ரேட் எவ்வளோனா 200 ரூபா. அப்படி மாறக்கு நமக்கு 200 ரூபா தான், 220 ரூபா. அவ்வளோதான் மக்களே. நீங்களே இதே போல் உங்களுக்கு மாறுனா மாறுங்க. அடுத்து இன்னொரு விஷயம் மறந்து, நம்ம 90s கிட்ஸில் சிம் எல்லாம் எப்படி இருக்கு, இந்த மாதிரி பெருசாக இருக்கும், இந்த மாதிரி தானே பெருசாக இருக்கு. ஆனால் இப்போ அது எத்தனை உடைப்புன்னு பாருங்க, ஒரு உடைப்பு. இப்படி இருந்தால் தான் எல்லா ஃபோன்லேயும் போட முடியும். ஆனால் நம்ம படிக்க காலத்தில் இப்படி இருந்தால் ஒரு ஃபோன்லையுமே போட முடியாது, ஒர்க் ஆகாது. இப்போ இப்படி இருந்தால் தான் நம்ம ஃபோனில் ஒர்க் ஆகுது, இல்லைன்னா ஒர்க் ஆகாது. பாருங்க, ஒரு பார்ட்டு. அது மட்டும் இல்லை, அடுத்த பார்ட்டு எப்படியெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சிருக்குன்னு பாருங்க. இது அடுத்த பார்ட். அப்படி ஒரு சிம்மை நான் 3 பார்ட்டை எடுத்து வச்சிருக்கு.
நமக்கு சிம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க மக்களே. ஒரே இது இந்த துண்டு தான், இந்த துண்டுல எல்லாம் கவரா வந்துருங்க. இதை தான் நம்ம உள்ள அப்படி மாட்டுனா சிம் ரெடி. ஆனா இப்ப அப்படி இல்லை, இதெல்லாம் எடுத்து தூர போடுவோம். இதே ஒரு சிங்கிள் இருக்குல்ல சின்னது, ஆனால் இதை கட் பண்ணி வச்சிருக்கலாம். இது மட்டும்தான் நம்ம போட்டா நமக்கு ஒர்க் ஆகும் ஃபோன்ல, இல்லைன்னா ஃபோன்ல ஒர்க் ஆகாது. மக்களை இந்த பிஎஸ்என்எல் வந்து கவர்மெண்ட் சிம் ஆக்கும். இப்போ வந்து இந்த பிஎஸ்என்எல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டே இருக்கு. ஏன்னா யாருமே இந்த பிஎஸ்என்எல்ல நாடலை, எல்லாருமே தனியார் வச்சிருக்க அந்த ஏர்டெல்லு ஜியோ இந்த மாதிரி தான் போக்கும். அப்போ அவங்க ஒரு ரேட்டு சொல்லியது நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அது வந்து தனியார், இது வந்து கவர்மெண்ட். அவங்கள கேட்க யாருமே இல்லை. ஆனால் இந்த கவர்மெண்ட் இது அப்படி இல்லை. இவங்க ஒரு ரேட் வச்சா, இந்த கவர்மெண்ட் ஒரு ரேட் வச்சா அது வந்து எல்லாருமே சேர்ந்து தட்டி கேட்கலாம். ஆனால் இது வந்து நம்ம கவர்மெண்ட் இல்லை, ஆனால் இது தனியார் இதில் அவன் வச்சிருக்கேன்ல. அவன் இப்போ ஒரு மாதம் நீங்கள் 1,50,000 ரீசார்ஜ் பண்ணோன்னா நம்ம பண்ணி தான் ஆகணும். மக்கள் பண்ணணும். ஏன் தெரியுமா? எல்லார் கையிலையும் ஒரு ஃபோனு 2 ஃபோன் வரை வச்சிருக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் இந்த ரீசார்ஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம இந்த கவர்மெண்ட்டை தூக்கி விட்டா, அதாவது இந்த பிஎஸ்என்எல் நம்ம மாறினோன்னா அந்த பிஎஸ்என்எல் எழும்பி வரும். அப்போ இந்த தனியார் வச்சிருக்குல்ல, இந்த ஏர்டெல், வோடாஃபோன், இந்த ஜியோ, இதெல்லாமே படிப்படியாக கீழே வரும். அப்போ இது நம்பர் 1 இருக்கும், அது கீழே வரும். அது கீழே ஜியோ எல்லாம் கீழே வரும்போது அவன் என்னன்னு தெரியுமா திரும்பவும் செய்வான், திரும்பவும் பழையபடி இருந்த இது கொண்டு வருவான். அப்படி அவன் வந்தாலும் நம்ம மாற விடாது. நம்ம எப்பவும் இந்த கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் கொடுத்தோன்னா இது நார்மல் விலையிலே ஒரே இதில் தான் இருக்குது. இது என்னைக்குமே விலை ஏற்ற மாட்டான். அதனால நம்ம இந்த கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணோம், தனியார் இதுக்கு சப்போர்ட் பண்ணாதுங்க. நம்ம மக்களை என்ன ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டுக்கு எப்பவுமே முதல் முன்னுரிமை கொடுங்க, அதுக்கப்புறம் தான் தனியார் கொடுங்க. கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொடுத்தா எல்லாருக்குமே நல்லதுதான். மக்களே, இந்த ஜியோ நெட்வொர்க் வந்த பிறகு கொஞ்சம் நெட்வொர்க்கு திப்பம் இல்லை திசையும் இல்லாமல் எங்கேயோ போச்சு. அது என்னெல்லாம் நெட்வொர்க்னு சொல்லி பார்ப்போமா மக்களே? முதல்ல இந்த ஏர்செல் வந்து நம்பர் 1ல இருந்து சூர்யா அவங்க வந்து ஒரு விளம்பரத்தில் நடிச்சிருந்து. அதுக்கப்புறம் இந்த ஏர்செல் சிம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சும். ஏன்னா ரேட்டும் சரி குறைவாக இருந்து, நெட்வொர்க்கும் நல்லா இருந்து, சிம் விலை குறைவாக இருந்து. அப்போ நிறைய பேர் இந்த ஏர்செல்லுக்கு மாறுச்சுன்னு. இந்த ஜியோ வந்த பிறகு ஏர்செல்லை காணவே இல்லை, எங்கேயோ போச்சு. அப்படி ஒன்றா. ரெண்டாவது என்னன்னா டொக்கோமோ ஒரு விளம்பரத்தில் நல்ல பாப்புலர் ஆச்சு. யாது படத்தை பார்த்தாலும் இந்த டொக்கோமோ விளம்பரம் வர டெங் டெங் டொக்கோமோ அப்படின்னு வர, ஒரு எறும்பு வச்சு வர நல்லா இருந்து. பின்ன இந்த டொக்கோமோகாரன் முதல்ல என்ன அறிமுகப்படுத்தினா 1 பைசா ஒரு செகண்டுக்கு அந்த ஸ்கீமை கொண்டு வந்தது இந்த டொக்கோமோகாரன் தான். அவனு அதில் நல்லா போயிட்டு இருந்தான். இந்த ஜியோ வந்த பிறகு இவனையும் காணல, எங்கே போனானே தெரியல, போச்சு. அப்படியே ஏர்செல்லும் டொக்கோமோயும் அழிஞ்சு போச்சு. அடுத்து இந்த டொக்கோமோ அவனுக்கு நஷ்டம் வந்த பிறகு அவன் என்ன பண்ணான்னா, நம்ம இனி இப்படி இருந்தா நம்ம பிழைச்ச முடியாதுன்னு சொல்லி அவன் கொஞ்சம் புத்தியோட யோசிச்சான். ஏர்டெலோட சேர்ந்தான். இப்போ ஏர்டெல்லும் டொக்கோமோ தான் சேர்ந்து ஆக்கியிருக்கு. ஆனால் டொக்கோமோ தனி சிம் இல்லாமல் இதோட சேர்ந்து அப்படி இருக்கேன். ஆனால் ஏர்செல் அப்படி இல்லை, அது மொத்தமாக போச்சு. அடுத்த 3வது யூனினார்னு, அது கொஞ்ச நாள் தான் இருந்து மக்களே. ஆனால் அது எல்லாருமே கொஞ்ச நாள் இருந்தாலும் நிறைய பேர் அது தேடி போச்சுன்னு. ஏன்னா அவன் ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு இருந்தான், ஃபேன்சி நம்பராக கொடுத்துட்டு இருந்தான். நம்ம ஒரு ஃபோன் நம்பர் எடுக்கணும், நம்ம மனசில் கிளியராக பதியணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபேன்சி நம்பரை தேடி போவேன் இல்லை. அதனால அவன் அதை புரிஞ்சு ஃபேன்சி நம்பராக கொடுத்துட்டு இருந்தான். அப்போ அது நல்லா போயிட்டு இருந்து. ஃபேன்சி நம்பருக்கு வேண்டிய நிறைய பேர் அந்த சிம்மை எடுக்க தொடங்குச்சுன்னா, அந்த ஜியோ வந்த பிறகு இதுவும் போச்சு. அந்த ஜியோகாரனால எத்தனை பேர் பொழப்பில் மண் அள்ளி போட்டான்னு பாருங்க. ஏர்செல்லு, டொக்கோமோ, யூனினார். அடுத்தது ஒரு ஐடியான்னு ஒரு சிம் இருந்து. இந்த ஐடியா சிம்மு கொஞ்ச நாள் தான் இருந்து. இவனை அதே போல தான் நம்ம இனி இப்படி இருந்தா சரி வரான்னு சொல்லி இவனும் ஒடாஃபோட சேர்ந்தான். ஒடாஃபோன் ஏன்னா நல்லா வந்துட்டு இருந்தில்ல, அவன் இந்த விளம்பரத்துல எல்லாம் நல்ல இதாக வந்துட்டு இருந்தான். இப்போ அந்த ஒடாஃபோனு விஐஏ இருக்கு. ஒடாஃபோனும் ஐடியாவும் சேர்ந்து இதான் இப்போ ஓரளவு போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா வெர்ஜின் 5வது வெர்ஜின்னு ஒரு சிம் உண்டு. இது எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. இந்த வெர்ஜின் என்னன்னா, இது வெர்ஜின் டு வெர்ஜின் சிம் வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம், அன்லிமிட்டட். இது கொஞ்ச நாள் தான் இருந்து, இது அப்படியே அடிமட்டமாக போச்சு, சுக்கு நூறாக போச்சு. 5 பாருங்க. அடுத்தது 6வது என்னன்னா எம்டிஎஸ் அப்படின்னு. இது வந்து
ஃபோனும் சிம்மும் சேர்ந்து கிடைக்கும். அப்படி அவன் அந்த ஆஃபர் கொண்டு வந்தனால நிறைய பேர் அதே அமுந்தி அடிச்சுட்டு போயிட்டே இருந்தன. ஏன்னா அந்த நேரமே ரேட்டு நல்லா குறைச்சி தான் கொடுத்துட்டு இருந்தான். வெறும் 500 ரூபா சிம்மும் ஃபோனும் சேர்த்து 500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தேன். அது அடிமட்டமா போச்சு. இந்த ஜியோ நெட்வொர்க் வந்த பிறகு திப்பும் திசையும் தெரியாம போன சிம் என்னலான்னு பாத்தியல்ல மக்களே. நான் ஒருக்கே கூட சொல்லியேன் என்னெல்லாம் நெட்வொர்க்னா ஏர்செல்லு, டொக்கோமோ, யூனினாரு, ஐடியா, வெர்ஜின், எம்டிஎஸ் இது எல்லாமே திப்பும் திசையும் இல்லாம போச்சு. எல்லாம் ஒருத்தனால. யார் அது? ஜியோ நெட்வொர்க். அதாவது அம்பானி வந்த பிறகு 6 நெட்வொர்க் இல்லாம போயிருக்கு. எத்தனை பேருக்கு அவன் புழைப்புல மண்ணள்ளி போட்டிருக்குன்னு பாருங்க மக்களே. ஆனா அண்ணுல இருந்து இன்னும் வேற நிலைச்சிருக்கிறது இந்த கவர்மெண்ட் சிம்மு தான். இந்த பிஎஸ்என்எல் சிம் இன்னும் நிலைச்சிருக்கு. நம்ம இந்த பிஎஸ்என்எலுக்கு சப்போர்ட் கொடுக்காம இருந்தா இதுவும் அதே போல மண்ணா போவான். அதனாலதான் இந்த பிஎஸ்என்எல் கவர்மெண்ட்டுக்கு நம்ம சப்போர்ட் கொடுத்து எழுப்பி விட்டோம்னா நமக்கு நல்லது, மக்களுக்கும் எல்லாருக்குமே நல்லது. அதை இந்த தனியார் இதுக்கணும் சப்போர்ட் கொடுக்காத இந்த கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து எழுப்பி விடுவோம். சரியா மக்களே? அப்ப எல்லாரும் முதல்ல இந்த கவர்மெண்ட்டுக்கு முன்னுரிமை கொடுங்க. நம்ம தனியார் நிறுவனத்துக்கு சப்போர்ட் பண்ணியதை விட இந்த மாதிரி கவர்மெண்ட் சிம்மாக்க இந்த பிஎஸ்என்எல் இதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணா நம்மளுக்கு நிறைய சலுகை எல்லாம் கிடைக்கும். அதனால இந்த கவர்மெண்ட்டுக்கே சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. தனியார் நிறுவனத்துக்கு சப்போர்ட் பண்ணாதுங்க. சரியா மக்களே? நான் உதாரணமா ஒன்று சொல்லி முன்னாடி என்னன்னா நம்ம இந்த பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டெல்லாம் நடக்கல, அதை தடை விதிச்சுன்னு அவங்க ஏன் தடை விதிச்சுன்னு தெரியுமா? ஜெர்சி மாடுன்னு ஒன்று உண்டுல்ல, அந்த மாடு நல்ல சதையும் கொள்ளுன்னு இருக்கும். ஒரு நேரத்துல நிறைய லிட்டர் பால் எல்லாம் கறப்புனா அதை வெளிநாட்டுல இருந்து இங்க கொண்டு வர சுட்டியாக்க இந்த ஜல்லிக்கட்டை தடை செய்யுதுனா. ஆனா மக்கள் அதுக்கு விடல. மக்கள் எப்படி அதுங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும் அப்படின்னு சொல்லி நல்ல போராடி பறக்கி அந்த ஜெர்சி மாடை வர விடாதாக்கி எப்படியே ஜல்லிக்கட்டு நமக்கு இப்ப நடக்குது. அதே போல நம்ம எல்லாரும் இந்த பிஎஸ்என்எலுக்கும் சப்போர்ட் பண்ணா இன்னும் நமக்கு நிறைய நிறைய நல்லதெல்லாம் நடக்கும் மக்களே. அதே போல முன்னாடி கோழி சண்டை நடக்கும். நாடங்கோழி தான் வச்சு சண்டை நடக்கும், நல்லா இருக்கும். அந்த கொத்து மாறி மாறி கொத்து வச்சோம்பா. ஆனா அது ஒண்ணு இப்ப இல்ல. இப்போ பாய்லர் கோழின்னு ஒண்ணு இருக்கு. யாது கடையில பார்த்தாலும் அந்த டெக்கா முட்டைன்னு சொல்லுவேன்ல அது. ஏன்னா அந்த பாய்லர் இறைச்சி எல்லாருக்கும் நல்லா பிடிச்சோம், அவ்வளவு டேஸ்டா இருக்கு. அதை நாடங்கோழியை கொடுத்து பாருங்க, தின்ன மாட்டேன்னு. ஆனா நாடங்கோழியில தான் மக்களை நல்ல சத்து, இறைச்சி கட்டியா இருந்தாலும் அதை நம்ம உடம்புக்கு நல்லது. அதை யாரும் யோசிக்கல. பாய்லர் கோழியில உங்களுக்கு என்னத்த இருக்கு? அது நீங்க எத்தனை தின்னாலும் உங்களுக்கு கேஸ் தான் வயிற்று போக்கு தான் வரும். ஆனா அதை தான் விரும்புதியா நீங்க? நல்லது சொன்னா யாருக்கும் கேட்க மாட்டியா? அனுபவப்பட்டு தான் எல்லாரும் தெரியணும். அது என்னதான் நான் உங்கள்கிட்ட முதலே சொல்லியேன், இதை பிஎஸ்என்எலுக்கு கொள்ளலாம் நல்ல நெட்வொர்க்காக. அதான் நான் உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லியேன். அதுல பாய்லர் கோழி ஒன்று வேண்டி தின்னாதுங்க, பிள்ளைகளுக்கு ஒன்றும் கொடுக்காதுங்க. நீங்க தின்னாலும் பிள்ளைகளுக்கு கொடுக்காதுங்க. பிள்ளைகளுக்கு உடம்புக்கு ரொம்ப ஐயா சூடளவை நமக்கு. அது நாடங்கோழி எத்தனை வேணாலும் வேண்டி கொடுங்க, அது நல்லது. ஆனா இப்ப நாடங்கோழி அழிஞ்சாச்சு. இந்த பாய்லர் கோழி வந்த பிறகு இந்த நாடங்கோழி இந்த கிராமப்புறத்துல அந்த இடத்துல மட்டும் வீட்டோல வளர்த்துணும். அல்லத யாரு பண்ணை போய் பார்த்தாலும் இந்த பாய்லர் கோழி தான் நிக்குது. அதே போல முன்னாடி நான் எல்லாம் படிக்கும் போது இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல எந்த ஒரு சலுகையும் இல்லை, பிரைவேட்டு தான். ஒரு ஊர்ல 3-4 பிரைவேட் ஸ்கூல் இருக்கும். அடிச்சு புரண்டு எல்லாரும் அந்த பிரைவேட் பள்ளியில போய் சேருவேன். நானும் பிரைவேட் ஸ்கூல்ல தான் படிச்ச மக்களே. ஏன்னா அங்க ஒரு வசதி ஒண்ணுமே இருக்காது, ஒரு சின்ன குடிசை போல இருக்கான். பிரைவேட் அப்படி இல்லை, பங்களா கட்டி வச்சிருக்கான், பாக்குன்னு ஒரு நல்ல லுக்கு கொடுக்கும். ஆனா எல்லாரும் என்ன செய்யணும்? பிரைவேட் தான் கொள்ளலான்னு சொல்லி பிரைவேட்ல கொண்டு சேர்ப்பேன். ஆனா இப்ப நேரம் தலைதளிச்சு நடக்குது. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல இப்ப நிறைய சலுகை எல்லாம் இருக்கு. எல்லாத்துலயும் சரி, பிள்ளைங்க புக்கு பேகு அதுல இருந்து எல்லாமே அவைய ஃப்ரீயா பண்ணணும். படிச்சு குடிக்கதான் நல்லா இருக்கு. அதனால எல்லாரும் இப்ப கவர்மெண்ட்டை தான் தேடி போகணும். பிரைவேட் ஸ்கூல் எல்லாம் மூடி கிடக்கு. நிறைய பிரைவேட் ஸ்கூல் எல்லாம் 1-2 பிள்ளை 5 பிள்ளை அந்த மாதிரி தான் இருக்கு. அப்ப நீங்க கவர்மெண்ட் அங்க சலுகை செய்யணும்னு கவர்மெண்ட் ஸ்கூல்ல பிள்ளைகளை சேர்க்குது இல்ல மக்களே. அதே போலதான் இந்த பிஎஸ்என்எல் சிம்மும் கவர்மெண்ட் சிம்மு தான். அதை நம்ம தான் வளர்த்தி விடணும். மக்கள் நம்ம வளர்த்தி விட்டாதான் அது நல்ல வளரும், நிறைய சலுகை எல்லாம் கொடுப்பணும். அது நமக்கு தானே நல்லது மக்களே. அதனால இந்த கவர்மெண்ட் சிம்மை தேர்ந்தெடுங்க மக்களே.
அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருப்புன்னு நம்ம ஃபோனில் ஒரு காண்டாக்டில் இவ்வளோ பேர் இருப்புன்னு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நமக்களை. நிறைய பேர் வீடியோ பார்க்குதியா, ஆனால் நீங்கள் கமெண்ட் பண்ணலை. நீங்கள் என்னதான் கமெண்ட் பண்ணாலும் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அதனால் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாளைக்கு நான் இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்கேன். இன்னைக்கு போகிறேன். பை பாய், டாடா, பாய் பாய் பாய்.